டாக் ஆன் ஹை ஆன் பை. இன்னைக்கு எபிசோடில் நம்ம கூட கௌரி சங்கர் ஜெயராமன் சார் இருக்காங்க. அண்ட் ஹீ இஸ் ஒன் ஆஃப் தி பிஸ்னஸ் மேன் அண்ட் ஹீ ஹேஸ் டூ மெனி வெர்டிகல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் ஹீ டஸ் இஸ் பிஸ்னஸ் இன் ஹொசூர். ஸோ அவரை பற்றி எங்களுக்கு தெரியும். பட் தென் ஐ ஃபீல் தட் அவரே வந்து அவரை பற்றி சொன்னார்னா இட் வில் பி குட். சார் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் உங்களை பற்றி. தேங்க்யூ சுகிதா ஃபார் இன்வைட்டிங் மீ டு யூ ஷோ. உங்களோட யூடியூப் வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துருக்கேன். ஓகே, யூ ஆர் budding and enterprising entrepreneur. Keep up your good work. Thank you, sir. You wanted to know about my business profile, right? Yes. Hi everyone, my name is Gauri Shankar Jayaraman. We basically reside and do our business in Hosur. Though எங்களோட நேட்டிவ் எல்லாமே வந்து சேலமாக இருந்தாலும் 1980s அப்பா வந்து ஹொசூருக்கு வந்து மைக்ரேட் ஆகி வந்தார். வந்தவர் he started crusher business. I am into the crusher business from 2008. 2008 நம்ம வந்து கல்குவாரி பிஸ்னஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் 2012 நாங்கள் எம்சான் பீசான் பிளான்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கோம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையாக இருக்கக்கூடிய க்ரஷர் அக்ரிகேட்ஸ் எம்சான் பீசான் நாங்களே ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். எங்களோட ஓன் வெஹிக்கிளில் இன் அண்ட் அரௌண்ட் ஹொசூர், பெங்களூர், திருவண்ணாமலை, பாண்டிச்சேரி வரைக்குமே நான் வந்து சப்ளை பண்ணுறோம். ஓகே. நாட் ஓன்லி திஸ், வி ஹாவ் ஹொசூர் பாப்புலர் ஆட்டோமொபைல்ஸ்னு சொல்லி ஹொசூரில் வந்து நாங்கள் எங்களோட ஆட்டோமொபைலில் டாட்டா, லேலன், ஈச்சர் ஓட ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் அவுட்லெட் வச்சுருக்கோம். ஓகே. வி ஆர் லைக்வைஸ் வி ஆர் ஆல்சோ இன் டு ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி. ஹொசூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் ஹோட்டல் ஸ்ரீவாரி ரெசிடென்சின்னு சொல்லி ஒரு 25 ரூம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு எக்கனாமிக்கல் ப்ராப்பர்ட்டி நாங்கள் ரன் பண்ணுறோம். லைக்வைஸ் பியூட்டி ஃபீல்டில் ஸ்டுடியோ 11 அப்படின்ற பிராண்டோட ஃப்ரான்ச்சைஸி வந்து நாங்கள் வந்து எடுத்து ரன் பண்ணுறோம். ஸோ ஹொசூரில் எங்களுக்கு 2 அவுட்லெட் இருக்குது. இட்ஸ் அ யூனிசெக்ஸ் சலூன். வெரி ரீசென்ட்லி வி ஹவ் ஸ்டார்டட் வயர் கட் ரெட் பிரிக்ஸ் இன் த நேம் ஆஃப் நோவா பிரிக்ஸ்ன்ற பேரில். ஓகே. ஸோ விச் இஸ் அ ட்ரெடிஷ்னல் டைப் ஆஃப் செங்கல் வெரின் வித் லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் வி டூ த மேனுஃபேக்சரிங். இந்த மேனுஃபேக்சர்ட் ரெட் பிரிக்ஸ் நாங்கள் வந்து டில் ராஜஸ்தான் வரைக்குமே வந்து நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வி ஹாவ் கிளைண்ட்ஸ் ஃபார் ரெட் பிரிக்ஸ் ஆல் அக்ராஸ் தமிழ்நாடு, லைக்வைஸ் இன் கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் அப் டில் நார்த் ராஜஸ்தான். ஸோ இந்த பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ஃப்ரம் கன்ஸ்ட்ரக்ஷன் into hospitality and beauty industry is what we do in Hosur. Okay, so I think you have covered all the kind of industries and you're there இப்போ. ஸோ நான் என்ன கேள்விப்பட்டேன்னா நீங்கள் வந்து பிஃபோர் தட் நீங்கள் வந்து மர்ச்சன்ட் நேவியில் இருந்தீங்க, ரைட்? ஸோ எப்படி அங்கேருந்து யூ ஷிஃப்டட் இன் டு பிஸ்னஸ் அண்ட் யூ ஆர் ஹேவிங் ஸோ மெனி வெர்டிகல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் நவ்? The passion for business is always there within me. But likewise மிஷினரியோட பேஷன் வந்து எனக்கு அதோட அதிகமாகவே இருந்தது. ஸோ பிக் சைஸ் ஆஃப் மிஷின், பிக் சைஸ் ஆஃப் இன்ஜின், டர்போ சார்ஜ் இன்ஜின், ஜென்ரேட்டர்ஸ், அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பெரிய மெக்கானிசம் இருக்கக்கூடிய இதில் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே ஐ ஹவ் ஆல்ரெடி ஹேட் அன் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் ஐ வாண்டட் டு டேக் அப் பிஸ்னஸ், ஐ மீன் ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் வந்து எடுக்கிறதே வந்து நான் வந்து மற்றவங்கள மாதிரி வந்து ஒரு இல்லாமல் எனக்கு ஐ வாண்ட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட் ஆஸ் வெல் அஸ் என்னோடய பேஷனுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து நான் வந்து சூஸ் பண்ணேன். அதனால் என்னோடய பேஷனுக்காக நான் சூஸ் பண்ணது தான் மெரைன் நேவி, மெரைன் இன்ஜினியரிங். ஓகே. ஸோ மர்ச்சன்ட் நேவியில் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஓவர்சீஸ் ஃபார் ஓவர் 8 years. ஓகே. 2008 வெக்கேஷனுக்கு வந்து நான் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பேரண்ட்ஸோட ரிக்வஸ்ட்காக நான் வந்து என்னோடய சேலிங் ஃபீல்டை வந்து ஐ ஹேட் டு குவிட். எங்களோட பேரண்டல் பிஸ்னஸ் வந்து நாங்கள் அப்படியே வந்து டேக் ஓவர் பண்ணிட்டோம். ஓகே. இப்போது நிறைய பட்டிங் ஆண்டர்ப்ரனர்ஸ், எவ்ரிபடி வாண்ட் டு பிகம் அன் ஆண்டர்ப்ரனர் அண்ட் தே வாண்ட் டு டூ சம்திங் ஆஃப் தேர் ஓன் அப்படி இருக்குது. இப்போது இங்கேவே பெங்களூர்லேயே பார்த்தா ஃபார் ஒன் ஸ்ட்ரீட் தெர் ஆர் 2 to 3 நியூ ஸ்டார்ட் அப்ஸ் அந்த மாதிரி இருக்குது, ரைட்? ஸோ வாட் இஸ் தட் யூ வுட் டெல் டு தி ஆண்டர்ப்ரனர்ஸ், நியூ யங் ஆண்டர்ப்ரனர்ஸ் அண்ட் வாட் எவர் ஏஜ் இட் இஸ், லைக் ஓகே அந்த மாதிரி ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு வாட் யூ வாண்ட் டு சே அண்ட் என்ன மாதிரி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி they can do it, capital investment எப்படி அவங்க போட்டு they can start up one? Okay. As far as entrepreneur's skill is concerned, there is no particular age limit to become an entrepreneur. True. Only thing is that you should have a proper study about what you're going to take up. என்னவா நீங்கள் வந்து பண்ணணும் அந்த ஃபீல்டை பற்றி ஒரு ப்ரையர் இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கணும்.
அந்த ஸ்டடிக்காக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த இன்டெப்த்தாக வந்து அந்த பிஸ்னஸ் பற்றி வந்து ஒரு ஸ்டடி இருக்கணும். ஸ்டடி மட்டும் பத்தாது. அந்த பர்ட்டிகுலர் ஃபீல்டில் முடிஞ்ச வரைக்கும் போய் ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுன்னா ஃபர்ஸ்ட் போய் ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா எப்பயுமே வந்து நான் எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்கிறது என்னென்னா, தியரிட்டிக்கல் புக்கிஷ் நாலேஜ் நமக்கு வந்து எப்பயுமே நாலேஜ் தான். பட் ஆனால் ஒரு ஃபீல்டை பற்றி நமக்கு ப்ராக்டிக்கல் தெரியணும்னா நாலேஜ். நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம போய் ஆமா. இறங்கி வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து கரெக்ட். சக்ஸஸ் ஆக முடியும். இந்த தியரிட்டிக்கல் நாலேஜும் ப்ராக்டிக்கல் நாலேஜையும் நாம் நம்மளோட பிஸ்னஸில் வந்து கொண்டு வரும்போது லைக் இனிஷியலாக ஒரு ஸ்டார்ட் அப்குள்ளே நம்ம கொண்டு வரும்போது எல்லா பிஸ்னஸுக்கு இருக்க மாதிரி ஹிக்கப்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும். அந்த ஹிக்கப்ஸை வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஓவர்டேக் பண்ணி வரவங்க மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். நாம் இன்றைக்கி வந்து நம்ம பிஸ்னஸ் இன்றைக்கி டே 1ல் ஆரம்பித்து நம்ம டே 2லேயே நமக்கு வந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணி நம்ம 30th டேலே நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள். மேபி இருக்கலாம், அந்த மாதிரி சில பிஸ்னஸ் மாடல் இருக்கலாம். ஆனால் ஜென்ரலைஸ்டாக இன்றைக்கி இருக்க டஃப் சுச்சுவேஷனில் நம்ம வந்து அந்த மாதிரி வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது கொஞ்சம் டஃப் தான். பட் ஆனால் நம்மளோட நாலேஜ் வந்து அந்த ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கணும். ஒரு சவுண்ட் நாலேஜ் இருக்கணும். ஃபினான்ஷியலாக எந்த ஒரு இனிஷியல் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறக்கே நாம் போய் கடன் வாங்கியோ இன்றைக்கெலாம் வந்து மார்க்கெட்டில் வந்து லோக்கல் வெண்டர்ஸ் கட்டியோ இல்லை பேங்க் அப்ரோச் பண்ணியோ இல்லை பேரண்டல் லேண்டை வந்து நம்ம சேல் பண்ணி அதிலிருந்து எடுக்கிற பணத்தை வச்சு தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணணுன்றது கிடையாது. நம்ம வந்து எந்த இடத்துல நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபண்டை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து சேர்க்க ஆரம்பிக்கணும். எக்ஸ்பென்சஸ் நமக்கு என்ன தான் இருந்தாலும் நம்ம பிஸ்னஸ் தான் பண்ண போகிறோம்னா பிஸ்னஸ்க்கான ஒரு கேபிட்டலை வந்து எப்பயுமே நம்ம வந்து ரிசர்வாக வச்சுருக்கணும். இனிஷியலாக நம்ம ஒரு செட்டப் ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியல் ஃபண்டிங் நம்ம கையிலேருந்து தான் போட்டாகணும். இதுக்கே நம்ம வந்து டெப்ட்டுக்கு வந்து போகக்கூடாது. அதுக்கப்புறம் பேரண்டல் சப்போர்ட் இருக்கும்போது அவங்க வந்து நம்மளோட க்ரோத்தை பார்த்து அவங்களும் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபண்டை வச்சு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்ஸ்கேல் பண்ணணும். ஓவர் ஹெட்ஸ் வந்து இல்லாத எந்த ஒரு பிஸ்னஸும் கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் அதிகமாக வந்து கிரெடிட்ஸும் விடக்கூடாது. நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம கிரெடிட்ஸ் விடுறோமோ நாம் நம்மளோட புக்ஸில் வந்து நம்ம வந்து அவுட்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு நம்ம வந்து எழுதிக்கலாமே தவிர ஆக்சுவலாக நமக்கு ரெவென்யூ வரவே வராது. நம்ம கிரெடிட் பிஸ்னஸை குறைச்சிக்கிட்டு நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு வீக்லி பேமெண்ட்ஸோ கேஷ் ஆன் கேரி பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மாடல் பண்ணும்போது நம்மளோட க்ரோத் வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நமக்கே வந்து அது வந்து அப்ரிஷியேட்டிங் மாடலில் வரும். ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு என்றைக்குமே வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டடி நாலேஜ் இருக்கணும். அதே மாதிரி லாங் டைமை வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி நம்மக்கிட்ட இருக்கணும். ஃபண்டு வந்து எனி பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஃபண்டிங் நம்ம கண்டிப்பாக கையில் இருந்தால் போடுற மாதிரி இருக்கும். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நம்ம நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணும்போது அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த ஒரு பேங்க்கை வந்து அப்ரோச் பண்ணலாம். இனிஷியலாகவே வந்து ஒரு டெப்ட் எடுத்து கடன் வாங்கி ஒரு பிஸ்னஸ்குள்ளே போட்டவங்க பெருசாக வந்து வளரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நம்மளோட தாட் எல்லாமே வந்து ரீபேமெண்ட்டில் மட்டுமே இருக்குமே தவிர நம்ம வந்து அப்ஸ்கேல் பண்ணுறதுலையும் பிஸ்னஸில் வந்து அடுத்த லெவல் போகிறதுலையும் நமக்கு வந்து டெவலப்மெண்ட்டோட ஸ்டேஜில் ஒரு ஸ்டேஜ்லேயுமே கடன் நம்மளை வந்து நம்மளோட காலை பிடிச்சி கீழே இழுத்துட்டே தான் இருக்கும். ரைட். பட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 1 or 2 இயர்ஸ் எங்கேயாவது ஜாப் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. அட் தி சேம் டைம் ஃபண்ட்ஸும் யூ கேன் கெட் தி ஃபண்ட்ஸ் ஆல்சோ மீன் வைல் அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஸோ ஐ திங்க் தட் வில் ஆல்சோ ஹெல்ப் இன் ஆல் ஆஃப் திஸ். அண்ட் அட் தி சேம் டைம் பேஷன்ஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. கண்டிப்பாக இல்லைன்னா கஷ்டம். இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே நான் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து நான் பார்த்து பண்ணது. என்னோடய பேக்ரவுண்ட் வந்து நான் படித்தது வந்து மெரைன் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் கூட நான் பிஸ்னஸ்குள்ளே வரும்போது ஐ ஹேட் ஒரு வால்யூம் ஆஃப் எக்ஸ் அமௌண்ட் நான் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த பணத்தை தான் எங்களோட பேரண்டல் பிஸ்னஸில் வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். தோ இட் வாஸ் அ சக்ஸஸ்ஃபுல் மாடல். நாங்கள் திருப்பியும் கையிலேருந்து பணத்தை தான் போட்டு அதிலிருந்து தான் நாங்கள் வந்து வி ஸ்டார்டட் டு ஜென்ரேட் ரெவென்யூ. அதுக்கப்புறம் தான் வந்து வி வென்ட் இன்டு மல்டிபிள் வெர்டிகல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஓகே, நைஸ், வெரி நைஸ் சார். ஆக்சுவலி ரீசெண்டாக 5 years பேக் சம்திங் லைக் தட் நாங்கள் கேள்விப்பட்டோம் தட் ஒன் ஆஃப் யோர் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்ட்டு. ஸோ அது அந்த லாஸஸ்லாம் எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க? 2020 கோவிட் டைமில் சொன்ன மாதிரி இட் வாஸ் லைக் லேட் நைட் ஷாக்கராக இருந்தது. ஓகே. ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் இந்த ஹோல் ஒன் டிட் நோ வாட் டு டூ.
அந்த டைமில் வந்து இட் வாஸ் அன் கம்ப்ளீட் லாக்டவுன் சுச்சுவேஷன். என்டையர் பிஸ்னஸ் வாஸ் இன்டு அ ஸ்டாண்ட் ஸ்டில் கண்டிஷன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது வி ஹேட் அ ரெஸ்டாரண்ட் இன் ஆர் லாட்ஜ். ஹோட்டல் ஸ்ரீவாரி ரெசிடென்சியில் கிரவுண்ட் ஃப்ளோரில் வி ஆர் ரன்னிங் அ ரெஸ்டாரண்ட். அந்த ரெஸ்டாரண்ட்டில் திடீர்னு ஒரு மிட் நைட்டில் எங்களுக்கு ஒரு ரேண்டம் கால் ஒன்று வந்தது. இந்த மாதிரி உங்களோட ரெஸ்டாரண்ட்லேருந்து புகையாக வருதுங்க, உடனே வந்து பாருங்க அப்படின்னு. ஸோ அடித்து பிடிச்சி அந்த டைமில் போய் பார்த்து ஷட்டர்லாம் ஓப்பன் பண்ணும்போது லிட்ரலி எங்களால் வந்து விசிபிளாக எந்த ஒரு ஐட்டமும் வந்து பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு இட் வாஸ் விவர் த என்டையர் ஸ்பேஸ் வாஸ் கவர்ட் வித் டென்ஸ் ஸ்மோக். ஓகே. அது ஸ்மோக் வெளியில் வர்றதுக்கே வந்து இட் டுக் லிட்டரலி ஒரு 2 to 3 hours ஆச்சுங்க. அப்புறம் பார்த்தோம்னா அங்கே இருந்த எல்லா பொருளுமே இட் வென்ட் இன்டு ஆஷஸ். ஓகே. எங்களால் வந்து என்ன சொல்கிறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்தது. ஏன்னா கோவிட் டைமில் எங்களால் வந்து ஒரு ஃபிசிக்கலாக இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கே வந்து முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ரைட். அதுக்கப்புறம் வந்து ஃபயர் டிபார்ட்மெண்ட் சொல்லி ஸ்டேஷனில் சொல்லி எல்லாமே வந்து லிமிட்டட் மேன் பவர் இருக்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைல், நார்மலான ஒரு சினாரியோ இப்போ மாதிரி ஒரு டைமில் ஏதோ ஒன்று நடந்திருந்தா அதை வந்து ஹேண்டில் பண்ணுற மெத்தடே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் கோவிட் டைமில் லாக்டவுன் சுச்சுவேஷனில் இருக்கும்போது இந்த ஆக்சிடெண்ட் ஆனது. ஸோ லிட்டரலி அந்த சுச்சுவேஷன்லாம் முடிஞ்சு நார்மல்சி வரத்துக்கே இட் டுக் 1.5 years. ஏன்னா ஃபர்ஸ்ட் கோவிட் டைமில் தான் இந்த ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆச்சு. தென் அகெயின் தெர் வாஸ் இன்னொரு லாக்டவுன் திரும்பியும் வந்து போட்டும்போதும் வி வர் நாட் ஏபிள் டு ரெக்கவர் எனிதிங். ஸோ போன லாஸ் வந்து ஓவர் வி எக்ஸ்பெக்டட் சம்வேர் அரௌண்ட் 40-45 lakhs வாஸ் வாட் வி எக்ஸ்பெக்டட் வாஸ் அ டேமேஜ். அதுலேருந்து ரெக்கவரி ஆகணுமான்னு கேட்டோம்னா எதுவுமே ரெக்கவரி பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான். பட் ஓகே, நம்மளோட பிஸ்னஸ் வந்து திருப்பியும் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக ரன் ஆகணுன்ற ஒரே சுச்சுவேஷனுக்காக அகெயின் வி ஹேட் டு ரீஒர்க் ஆன் த கிரவுண்ட் ஃப்ளோர் ரெஸ்டாரண்ட். இதை வந்து நாங்கள் ரீஒர்க் என்டையராக பண்ணி somewhere close to 4 months we had to again shut down the property to bring it to life. It was a challenging situation. But life has to move on, right? அதனால் ஒரு டஃப் சுச்சுவேஷன் வராத ஒரு பிஸ்னஸ் மேனே கிடையாது. ஸோ அது வரும்போது we should also be mentally ready. Though it happened during a COVID situation was totally different. Other than that, ஓகே, இன்றைக்கி உட்காந்து பார்க்கும்போது இட்ஸ் ஜஸ்ட் மெமரி. ஐ நோ தி கோவிட் டைம் வந்து எல்லாருக்குமே ஒரு டஃப்பான ஒரு பீரியடாக இருந்துச்சு. ஸோ இந்த லாஸ் நடக்கும்போது மென்டலி ஆப்வியஸ்லி டிஸ்டர்ப்டாக ஆயிருப்பீங்க. ஸோ அதை எப்படி நீங்கள் கோப் அப் பண்ணீங்க? அண்ட் இப்போ அந்த பிஸ்னஸ் வந்து எந்த நிலைமையில் இருக்குது சார்? இனிஷியல் பீரியட் வந்து இட் வாஸ் அ டஃப் சுச்சுவேஷன். பட் ஆஸ் ஐ டோல்ட் யூ, லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். அந்த ஸ்ட்ரென்த்து என்டையராக கொடுத்தது வந்து என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ஸோ அப்பா அம்மா ஆகட்டும், என் ஒய்ஃப், சில்ட்ரன், they were the moral support for any happening in my life. ஸோ அவங்க கொடுத்த தைரியத்தினாலும் தான் we were able to steer the business again. ஸோ இனிஷியலாக வந்து சொன்ன மாதிரி வந்து ஒரு 6 months வந்து we had to close down the entire property to do a little bit of revamp. பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் வந்து if you want me to say, இப்போ வந்து திருப்பி நாங்கள் கோவிட் முன்னாடி எந்த ஸ்டேஜில் வந்து க்ரோத்தில் இருந்தோமோ அதோட வந்து ஒரு twice the time we have come up in life. ஓகே. நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸோட பிஸ்னஸை நீங்கள் வந்து பண்ணீங்க. ஐ மீன் வென் இட் நீடட் யூ கேம் அண்ட் டுக் ஓவர் அண்ட் யூ ஹேட் புட் யோர் ஓன் மனி, இன்வெஸ்டட் யோர் ஓன் மனி அண்ட் யூ டுக் இட் அஹெட். ஸோ எப்படி அந்த இடத்துல நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட் பிஸ்னஸை வந்து அந்த லெவலுக்கு கொண்டு வந்தீங்க? ஆல்சோ எப்படி அப்ஸ்கேல் பண்ணீங்க? ஓகே, இனிஷியலாக 2008 நான் வந்து மெரைன்லேருந்து ஒரு வெக்கேஷன் வந்திருக்கும்போது ஐ தாட் நான் வீட்டுக்கு வந்தது ஒரு வெக்கேஷன் மாதிரி தான் நினச்சி வந்தேன். பட் ஆனால் தெர் வாஸ் அ நீட் டு டேக் ஓவர் பிஸ்னஸ். ஏன்னா அப்பாவுக்கு வந்து அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஃபிசிக்கல் இல்னஸ் இருந்தனால தெர் வாஸ் நோ ஒன் டு டேக் ஓவர் பிஸ்னஸ். இனிஷியலாக நான் உள்ளே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 5 years வாஸ் அ வெரி ஹார்ட் அண்ட் அ லேர்னிங் பீரியட் ஃபார் மீ. ஏன்னா எல்லாமே வந்து நம்மளோட ஒர்க் கல்ச்சரே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரைட் ஃப்ரம் ஸ்கூலிங், காலேஜ் வேறு மாதிரி ஒரு எக்ஸ்போஜர். அப்ராடில் ஒர்க் பண்ணும்போது வந்து மல்டிநேஷ்னல் க்ரூ கூட ஒர்க் பண்ணியிருக்கும்போது அது வந்து வேறு மாதிரி ஒரு நாலேஜ் அண்ட் எக்ஸ்போஜர் எனக்கு இருந்தது. பட் இந்த மாதிரி வந்து ஒரு ஹார்ட் லேபருக்குள்ளே வரும்போது
வித் மோர் ஆஃப் அன்எதிக்கல் அன்ஸ்கில்டு லேபர் கிட்ட ஒர்க் ஆல் ஆஃப் அ பண்ணும்போது சடன் வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? ரொம்பவே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. அந்த லைஃப் ஸ்டைலில் ஒரு எலைட் லைஃப் ஸ்டைலில் இருந்து இங்கே ஒரு ஹார்ட் லேபரை வந்து மேனேஜ் பண்ண போது இனிஷியல் ஹிக்கப்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே வந்து டஃப்பாக இருந்தது. எப்படி டஃப்பாக இருந்ததுன்னா, ரைட் ஃப்ரம் ஒரு லாங்குவேஜில் இருந்தே ஐ வாஸ் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அவங்க என்ன ஒரு கல் உடைக்கிற ஆளுங்களாகட்டும், டிரைவர்ஸ் ஆகட்டும், கிளீனர்ஸ் ஆகட்டும், ரைட்டருங்க, மேனேஜருங்க ஆகட்டும், இவங்கக்கிட்ட வந்து என்னால் வந்து இனிஷியல் பீரியடில் தெர் வாஸ் அ மோர் ஆஃப் அ கல்ச்சர் டிஃப்ரென்ஸ். அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து என்ன ஜெல் பண்ணுறதுக்கு இட் டுக் லாட் ஆஃப் டைம் ஃபார் மீ டு அடாப்ட். மோரோவர் ஏஜ் டிஃப்ரென்ஸ் வாஸ் மேசிவ் ஏஜ் டிஃப்ரென்ஸ். ஏன்னா இனிஷியலாக வந்து இருந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாமே அப்பா வந்து ரெக்ரூட் பண்ணி அப்பா கிட்ட ஒர்க் பண்ண ஒரு 10-15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருந்தாங்க. திடீர்னு நான் உள்ள பிஸ்னஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து அது பிடிக்கவும் இல்லை. மோரோவர் என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறது, என்கிட்ட அக்கௌண்ட்ஸ் கொடுக்குறது, என்கிட்ட வந்து வரவு செலவு கணக்கெலாம் வந்து நான் கேட்கும்போது வந்து எப்படிடா இது இத்தனை நாள் வந்து ஓனர்கிட்ட கொடுத்துட்டோங்க, இப்போ திடீர்னு வந்து ஓனர் பையன்கிட்ட வந்து இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்குறோம், நமக்குன்னு ஒரு இது இருக்குன்ற மாதிரி ஒரு ஏஜ் பேரியர் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த டஃப் சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து எனக்கு வந்து நிறைய வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் அண்ட் பெர்சிவியரன்ஸ் இஸ் வாட் இஸ் நீடட் டு ஸ்கேல் அப் இன் பிஸ்னஸ். ஒரு விட்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து நினச்சிட்டோம்னா நம்ம அந்த இடத்துல இருந்து என்றைக்குமே வந்து பேக் அவுட் பண்ணவே கூடாது. எவ்வளோ வேணால் இனிஷியல் ப்ரெஷர் வந்துட்டு போகுது, அதெல்லாம் பார்க்காம நம்மளால் வந்து பிஸ்னஸ்குள்ளே வரவே முடியாது. நான் இன்றைக்கி உட்காந்து நான் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நான் ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் போடுங்க, நீங்கள் உங்களோட பேஷனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு பெர்சிவியரன்ஸாக வந்து லாங் டேர்ம் கோலை வச்சு ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னாலும் கூட அந்தந்த ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணும்போது பிரேக் டவுன் ஆகாத ஒரு மனுஷங்க இருக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரேக் டவுன் சுச்சுவேஷன் மல்டிபிள் டைம்ஸில் நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் கிராஜுவலாக இதை வந்து ஓவர் டேக் பண்ணணும், ஓவர் கம் பண்ணணும் போது நான் எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டாஃப் லைன் அப் வந்து புதுசாக வந்து நான் வந்து கொண்டு வந்து அவங்கள வந்து ட்ரெயின் அப் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே. ஸோ அவங்கள ஹேண்ட் ஹோல்டு வந்து ஒரு 3 இயர்ஸ் அளவுக்கு புது ஆட்கள், புது ரைட்டருங்க, புது மேனேஜர்ஸ்லாம் போட்டு நான் வந்து கூடவே இருந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் நாலேஜ், இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணக்கூடிய எத்திக்ஸ் எப்படி பண்ணணும், பிஸ்னஸ்க்கான என்னென்ன பேசிக்கான ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து டே இன் டே அவுட்டும் வந்து அவங்கள மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படி பண்ணும்போது எனக்குன்னு ஒரு டெடிக்கேட்டட் டீமை வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணேன். ஓகே. ஸோ அப்படி க்ரியேட் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த சீனியர் அப்படின்ற மாதிரி வந்து சீனியரு, ஃப்ரெஷரு அந்த மாதிரி ஒரு பேரியர்லேருந்து நான் கொஞ்சம் வந்து செப்பரேட் ஆகி எனக்கான டீம் வந்து எனக்கான ஒர்க்கை வந்து செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து கிராஜுவலாக வந்து ப்ரொடக்ஷனையும் எங்களால் வந்து பூஸ்ட் பண்ண முடிஞ்சது. எங்களுக்கான பிஸ்னஸ் ஃபாலோஅப்ஸ் ஆகட்டும், லேட்டஸ்ட்டான மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் ஆகட்டும், நாங்கள் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர், பில்லிங் சிஸ்டம் எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து இந்த ஃபீல்டில் யாருமே யூஸ் பண்ணாத அளவுக்கு அட்வான்ஸ் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுறோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஃபால்ஸ் ப்ரூஃப் சிஸ்டம் கொண்டு வந்தனால எங்களால் வந்து எந்த பிஸ்னஸில் லாங் டைமாக வந்து ஸ்கேல் அப் பண்ண முடிஞ்சிட்ருக்கு. ஓகே. ஓகே, நைஸ் சார். இட் வாஸ் ஸோ மச் ஆஃப் நாலேஜ் ஆல்சோ. உங்களுக்கு வந்து ஆனரரி டாக்டரேட் கொடுத்துருக்காங்க இல்லையா? எப்படி கிடச்சிச்சு? எப்படி வாங்கினீங்க? ஐ திங்க் 2-3 இயர்ஸ் முன்னாடி வந்து நான் வந்து இந்த பர்டிகுலர் ஃபீல்ட்லேயே ஒரு 2-3 ப்ராடக்ட் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஓகே. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய சாண்ட் ஆகட்டும், பிளாஸ்டிக் சாண்ட் ஆகட்டும், இதில் வந்து ஒரு 30 kg 50 kg பேக் ஃபார்மேட்டில் வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து சேல் பண்ணலாம் அப்படின்னு சில ப்ராடக்ட்ஸ் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து எதுக்காகனா ஒரு பல்க் ப்ராடக்ட் சாண்ட் பீசன்லாம் வந்து டிப்பர்லேயோ இல்லை ஒரு டாட்டா ஏஸ்லோ இதுதான் வந்து நார்மல் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது நாம் ஒரு சின்ன லெவல் ஒரு ரிப்பேர் ஒர்க், ரீஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு கமோடிட்டியை வந்து இது வேணும்னா எங்கே வந்து சோர்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து அனலைஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஏன் ஒரு பேக் ஃபார்மேட்டில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இந்த ப்ராடக்ட் வந்து க்ரியேட் பண்ணேன். ஸோ அது பண்ணதுக்கப்புறம் அதுலேயே வந்து நம்ம வந்து ரெடியாக வந்து சிமெண்ட் மிக்சரோடையே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது யூஸ் பண்ணக்கூடிய மேசன் வந்து ஈஸியாக வந்து வெறும் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி சிமெண்ட் சாண்ட் ரேஷியோ ஒன்றும் சிமெண்ட் வித் பிளாஸ்டிக் சாண்ட் ரேஷியோவும் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும்போது அந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் வந்து நல்ல அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ இது வந்து
ரெக்கக்னைஸ் பண்ணி தான் இந்த டாக்டரேட் வந்து கொடுத்துருந்தாங்க இனோவேட்டிவ் ஓ! செலபிள் ப்ராடக்ட்ஸில். சார் நீங்கள் 2008ல் உங்கள் மரைன் லைஃப்பை விட்டுட்டு நீங்கள் வந்து உங்கள் அப்பாவோட பிஸ்னஸை டேக்கப் பண்ணீங்க. ஆஸ் யூ ஸ்டார்டட் ஆஃப் வித் ஒன் பிஸ்னஸ் அப்போது இல்லையா? அதுக்கப்புறம் இப்போ வந்து ஐ திங்க் ஆஸ் யூ சேட் ஆல்மோஸ்ட் யூ ஹேவ் 5 பிஸ்னஸ் தட் டூ இன் வெரி டிஃப்ரெண்ட் வெர்டிகல்ஸ் இல்லையா? இன் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அது எப்படி சார் நீங்கள் அப்ஸ்கேல் பண்ணீங்க? ஹவ் ஆர் யூ ஏபிள் டு டூ தட்? எப்படி அப்ஸ்கேல் பண்ணோன்னா, டு பி வெரி ஃப்ரங்க், we never had a road map for upscaling the business. It was more like a family discussion. ஸோ எங்களோட இனிஷியல் ஒரு பிஸ்னஸில் இருந்து நாங்கள் ஒவ்வொருத்தராக வந்து எங்கள் இன்புட்ஸ் வந்து நாங்கள் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நாங்கள் காஃபி குடிக்கும் போதாகட்டும், ஒரு டின்னரில் ஃபேமிலியோடு வந்து உட்காந்து சாப்பிடும் போதாகட்டும், பிஸ்னஸில் இன்றைக்கி என்ன நீட் ஆஃப் த ஆர்ன்றது வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஓகே. ஸோ 2008ல் நான் உள்ளே வரும்போது ஒரு பிஸ்னஸ் எல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கும்போது மார்க்கெட்டுக்கு வந்து இம்மீடியட்டாக என்ன ரிக்வயர்மெண்ட் நீடு இருக்குன்றது வந்து அனலைஸ் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு சேஃப் மெத்தட் டு டூ ஒரு பிஸ்னஸ்ன்னு நம்ம பண்ணும்போது ஒரு ரெண்டல் இன்கம் வந்தால் எப்பயுமே வந்து ஒரு பேசிவ் இன்கம்ன்றது மக்கள் என்றைக்குமே வந்து நினைக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். அப்படி பண்ணும்போது தான் வித்தவுட் ஓகே இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு லொக்கேஷன் ப்ரைம் லொக்கேஷனில் ஒசூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் நம்மக்கிட்ட ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் இருந்தது. பட் அதை வந்து நம்ம ஒரு கமர்ஷியல் ரெண்ட் அவுட் நம்ம பண்ணுறதுக்கு பதிலாக நாமளே வந்து ஓனாக வந்து ஒரு லார்ஜ் ப்ராப்பர்ட்டி மாதிரி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவை வந்து கொண்டு வந்தோம். ஓகே. எதுக்காக லார்ஜ்னா, ஒசூரை சுற்றி நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. கிளைண்ட்ஸ் அக்ராஸ் இந்தியாவிலேருந்து வராங்க, அக்ராஸ் குளோப்லேருந்து ஒசூருக்காக ரெகுலராக வந்துட்டு போகிற கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதை கேட்டர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு நினச்சும்போது தான் வி கேம் அப் வித் திஸ் லார்ஜ் ஐடியா. ஸோ அது வந்து பண்ணணும். ஸோ சலூன்ஸ் வந்து என்னோடய ஒய்ஃபோட பேஷனுக்காக வந்து ஷீ வாண்டட் டு டூ டேக் அப் சலூன் பிஸ்னஸ். ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் பிளாட்ஃபார்ம் ஒன்று தரணும், ஒரு இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி ஒன்று இருக்குது. அவங்களோட பேஷனுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறனால தான் ஸோ வி தாட் ஓகே அவங்க பேஷனுக்காக ஒர்க் பண்ணட்டுங்கிறதுக்காக வி வென்ச்சர்ட் இன்டு சலூன் பிஸ்னஸ். இப்போ நாங்கள் வந்து நோவா பிரிக்ஸ்ன்றது வந்து இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். வி ஆர் ஆல்ரெடி இன்க்ளைன் டுவர்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு இருக்கனால எங்களோட எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ்க்கும் இது வந்து செட்டப் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸோடு வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணுறதுனால வி தாட் ஓகே ரெட் பிரிக்ஸ் விச் இஸ் அ நெவர் ஃபேடிங் பிஸ்னஸ். அதனால் வந்து நாங்கள் எடுத்து அதை வந்து பண்ண ஆரம்பித்தோம். ஓகே. விச் இஸ் கோயிங் பை குட் பை காட் கிரேஸ். சார் இப்போது உங்ககிட்ட டிஃப்ரெண்ட் வெர்டிகல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது. நான் அதை பற்றி நீங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கங்கிற பற்றி நீங்கள் இப்போ எங்ககிட்ட சொன்னீங்க. அந்த ஒரு பிஸ்னஸ்க்கும் சேலஞ்சஸ் கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ அந்த சேலஞ்சஸை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க சார்? சேலஞ்சஸ் இல்லாத ஒரு பிஸ்னஸே எப்பயுமே கிடையாது. ஸோ வி ஷுட் ஆல்வேஸ் பி ரெடி டு ஃபேஸ் வாட் எவர் இட் கம்ஸ். எந்த பிஸ்னஸ் நம்ம பண்ணும்போதும் நம்ம கவர்மெண்ட் சொல்லக்கூடிய கம்ப்ளை பண்ணக்கூடிய எல்லா லாஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன்ஸ் வந்து நம்ம எப்பயுமே பர்ஃபெக்டாக வச்சுருக்கணும் எந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இன்றைக்கி லேட்டஸ்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய போது ரைட் ஃப்ரம் ஒரு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறதாகட்டும், ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸில் இருந்து ஒரு போர்டு போடுறதுலேருந்து ஒரு பேசிக் மைன்யூட் பார்ட்டும் வந்து நம்ம வந்து டேக் கேர் பண்ணிக்கணும். ஏன்னா as far as government is concerned, we should not be held responsible in any cause under government law. அதனால் டாக்குமெண்டேஷன் பார்ட்டில் வந்து நம்ம எப்பயுமே வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். இந்த நாலேஜ் நமக்கு மட்டும் இருக்கக்கூடாது, நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டாஃப்ஸுக்குமே ஒரு ஸ்டாச்சுட்டரி டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம பண்ணணும், இதெல்லாம் எப்பயுமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அந்த நாலேஜ் வந்து நம்ம என்றைக்கும் சொல்லித்தரணும். டாக்குமெண்ட்ஸ் ஒரு காப்பி எப்பயுமே வந்து நம்மளோட ஒர்க் பிளேஸில் வைக்கணும். இது இருக்கும்போது கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு ஆர்டர்ஸ் வந்தாலும் கூட உடனுக்குடனே வந்து நம்ம வந்து நம்மளோட நாலேஜுக்கு கொண்டு வரணும். நம்மளால் அந்த இடத்துல இல்லைனா கூட நம்மளோட ஸ்டாஃப்ஸ் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸு லெட்டர்ஸ் எது வந்தாலும் நமக்கு இமீடியட்டாக வந்து அந்த கரஸ்பாண்டன்ஸ் கொடுக்கணும். இதை வந்து நம்ம இமீடியட்டாக வந்து நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும். எந்த ஒரு சேலஞ்சஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட் வரும்போது நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும். அதே மாதிரி எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போதும் ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர் ஒரு ஒர்க் பிளேஸ்லேயும் இருக்கணும். அதே மாதிரி வந்து சரௌண்டிங்லேயும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர் மெயின்டைன் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் நம்மளால் வந்து க்ரோ பண்ண முடியும். ஏன்னா எல்லாரோட சப்போர்ட் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணுறது இன்றைக்கி இருக்க டேயில் வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஓகே. இப்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்து க்ரஷர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து யூ வில் ஹாவ் அ கைண்ட் ஆஃப் அன் ஆடியன்ஸ்
ஒரு ஆடியன்ஸ் யூ வுட் பி சப்போர்ட்டிங் தெம் அண்ட் ஆல் தட். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு வெர்டிக்கல் ஸ்டார்ட் பண்ணீங்க. இப்போ உங்கள் ஒய்ஃப்க்கு யூ ஹேவ் ஸ்டார்டட் வித் ஸ்டுடியோ லெவன் இல்லையா? ஸோ அது வந்து டோட்டலி வேறு வெர்டிக்கல் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ எப்படி நீங்கள் ஆடியன்ஸை புல் பண்ணீங்க அங்கே? ஓகே. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு சோஷியல் மீடியா அட்வான்ஸ்மெண்ட் ஆகட்டும், கூகுள் ப்ரொமோஷன்ஸ் ஆகட்டும், நெட்வொர்க்கிங் ஆகட்டும், ஒரு சோஷியல் நெட்வொர்க்கிங் ஆகட்டும், இதில் வந்து நாம் போய் இன்வால்வ் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ரெடியாக இருக்கணும். இன்றைக்கி டெக்னாலஜி ஷுட் பி அக்கம்ப்ளிஷ் இன் டு த பிஸ்னஸ் வாட் எவர் வி டூ. ரைட் ஃப்ரம் யூஸிங் ஏஐலேருந்து ஒரு சாட் ஜிபிடியில் இருந்து இன்றைக்கி ஒரு சோஷியல் மீடியா ப்ரொமோஷன் ஆட் மார்க்கெட்டிங்லேருந்து இன்றைக்கி நீட் ஆஃப் த ஹவர் என்ன இருக்கோ இது எல்லாமே நம்மளோட பிஸ்னஸில் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பண்ணும்போது தான் நம்மளால் வந்து மார்க்கெட்டோட ரீச்சை வந்து அப்ரோச் பண்ண முடியும். இது வந்து த்ரூ இன்டர்நெட். நெக்ஸ்ட்டு வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் வந்து என்றைக்குமே வந்து அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரெஃபரல் தான். அந்த ரெஃபரலுக்கு நாம் என்றைக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும். அந்த குவாலிட்டிலேருந்து என்றைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. என்றைக்குமே ஒரு நல்ல ஃபீட்பேக்கு தான் நமக்கு வந்து ஒரு ரிப்பீட்டட் கஸ்டமர் பேஸ் கொண்டு வருவாங்க. ஒரு நாள் வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்தாலும் கூட நமக்கு வந்து யூ ஷுட் ஆல்வேஸ் மார்க்கர் நம்மளோட கேலண்டரில் மார்க் பண்ணிக்கணும். இட் இஸ் லைக் லூசிங் 10 கிளைண்ட்ஸ். ஏன்னா ஒரு நெகட்டிவான ஒரு ரிவ்யூ வந்தாலே நமக்கு கண்டிப்பாக அது மூலமாக ஒரு 10 பேரோட வாக்கின்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். எனி ஃபார்மேட் ஆஃப் பிஸ்னஸ். அதனால் நம்மளோட ஸ்டாண்டர்ட்ஸ்லேருந்து என்றைக்குமே குறைஞ்சிக்கக்கூடாது, குவாலிட்டிலேருந்து குறையக்கூடாது. நம்மளோட டீமுக்கும் அந்த நாலேஜ் என்றைக்குமே நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். அவங்கள வந்து அடுத்த லெவல் ஆஃப் நாலேஜ் ஆகட்டும், ஸ்கில் ஆகட்டும் நம்ம வந்து அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு செட் பேட்டர்னில் வந்து ஒர்க் பண்ண முடியும். சார், எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் யூ ஹேவ் குட் நெட்வொர்க். இன்னும் அரௌண்ட் ஹொசூர்லேயே உங்களுக்கு நிறைய நெட்வொர்க் இருக்குது, நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நெட்வொர்க்கில் எவ்வளோ டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? எப்படி நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க பிட்வீன் ஸோ மெனி பிஸ்னஸ்? நம்ம நெட்வொர்க்கிங்காக வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்ம வந்து ஒதுக்கக்கூடாது. நமக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே ஒரு நெட்வொர்க் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இப்போ ரைட் ஃப்ரம் ஒரு பிஸ்னஸ் கனெக்ட் ஆகட்டும், ஒரு கான்டாக்ட் ஆகட்டும், எய்தர் த்ரூ நோன் சோர்ஸஸ் ஆகட்டும், அன்னோன் சோர்ஸஸ் ஆகட்டும், நம்ம வி ஷுட் பி ஆல்வேஸ் ப்ரிப்பேர் டு பேஸ் அண்ட் டெவலப் ஆர் செல்ஃப். அப்படி பண்ணும்போது நம்ம இன்றைக்கி இருக்க ட்ரெண்டு பிரகாரம் இன்றைக்கி இருக்க சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸால் எல்லாம் ஆகட்டும் அண்ட் ஃபிசிக்கல் பிளாட்ஃபார்ம்லேயும் நமக்கு வந்து நெட்வொர்க் பண்ணுறதுக்கு பல ஆர்கனைசேஷன் இருக்குது. ரைட் ஃப்ரம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக எடுத்துட்டாலும் ஒரு செட் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்குது. டு அப்ஸ்கில் யுவர் பிஸ்னஸ் அதுக்கான ரெஃபரல் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்குது. டு லேர்ன் பிஸ்னஸ் தெர் ஆர் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் டு லேர்ன் பிஸ்னஸ். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்காக வந்து நிறையா இருக்குது. இட் இஸ் ஒன்லி அபவுட் டைம் மேனேஜ்மெண்ட். நமக்கு டைம் இல்லைன்றது வந்து ஒரு என்றைக்குமே வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் தான். நம்மளோட டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. நெட்வொர்க்கிங்காக நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து டைம் வந்து மேனேஜ் பண்ணுங்கன்னு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். பட் ஆல்சோ பார்ட் ஆஃப் இட் இஸ் பார்ட் ஆஃப் நம்மளோட ரெகுலர் பிஸ்னஸில் இதுவுக்கும் டைம் டெடிகேட் பண்ணணுன்றது பண்ணக்கூடாது. பட் ஆனால் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் அன் நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே சார், நம்ம இப்போ நெட்வொர்க்கிங் பற்றி பேசினோம் அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ஸ்கேலிங் பற்றி பேசுனீங்க அண்ட் விவ் மோர் ஸ்போக்கன் அபவுட் யுவர் சேலஞ்சஸ் அண்ட் யுவர் வாட் விக்ட்ரிஸ் யூ ஹவ் காட் இட். ஸோ உங்களோட மேஜர் சேலஞ்சஸ் லாஸஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ வாட் வாஸ் தி பிக்கெஸ்ட் லாஸ் யூ ஃபேஸ்ட் இன் யுவர் பிஸ்னஸ்? நல்ல கொஸ்டின். ஏன்னா லாஸ் ஃபேஸ் பண்ணாத ஒரு பிஸ்னஸ் மேனே இருக்க மாட்டாங்க. Initial time of me coming into business was first 5 years was more of a learning phase. நான் அந்த பிஸ்னஸ் ஐடென்டிஃபை பண்ணி லேர்ன் பண்ணி நான் ஒரு ஸ்டாண்டுக்கு வரும்போது we went into a heavy financial crisis. எதனால் ஹெவி ஃபினான்ஷியல் க்ரைசிஸ்ன்னு சொன்னோன்னா 2012 2017 வரைக்கும் ஒசூரில் வந்து எங்கேயுமே வந்து கல் குவாரியை வந்து லைசன்சிங் வந்து டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால் எங்களோட ப்ரைமரி பிரெட் இன்கம் ஃபார் த ஃபேமிலி வாஸ் இன்டூ ஸ்டாண்ட் ஸ்டில் சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ அந்த ஒரு 4-5 வருஷம் வந்து எங்களுக்கு வந்து பயங்கர ஒரு டஃப் சிச்சுவேஷனில் தான் நாங்கள் ஸ்ரீவாரி பில்டிங்கும் கட்டிட்டு இருந்தீங்க. எஸ், ஒரு பிஸ்னஸ் வந்து ஜீரோக்கு வந்துச்சு. லைக்வைஸ் இன்னொரு பிஸ்னஸ் வந்து நாங்கள் ஸ்ப்ரவுட் பண்ணிகிட்டே இருந்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் வாஸ் எக்ஸ்க்ளூசிவ் நீடட் ஃபார்
த அதர் பிஸ்னஸ் டு ஸ்டார்ட். பட் ஆனால் ஃபண்டிங் வரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நில் ஸ்டேஜ் வந்துச்சு. ஸோ 12லேருந்து 17 வரைக்கும் ஒரு பயங்கரமான ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருந்தோம். ஸோ அந்த டைமில் வந்து வி வென்ட் ஒன் டு அ மேசிவ் டெப்த் ஃபேஸ். ஓகே. பட் 2018லேருந்து வி அகெயின் கேம் இன் டு திருப்பியும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபைட் பேக் மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் திருப்பியும் வந்தோம். டுடே வி ஆர் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு சே வி ஆர் அ ஜீரோ டெப்ட் கம்பெனி. ஓகே. We have we are zero based as far as banks are concerned, as far as ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆகட்டும், எந்த ஒரு நெட்ஒர்க்லேயும் வந்து எந்த ஒரு டெப்ட்டும் கிடையாது. வி ஆர் 100% ஜீரோ டெப்ட் கம்பெனி. ஓகே சார். இப்போ வந்து ஒரு ஸ்மால் செக்மெண்ட்க்கு நம்ம ஜம்ப் பண்ண போகிறோம், விச் இஸ் ரேபிட் ஃபயர் கொஸ்டின் மாதிரி ஒரு ரவுண்ட். ஓகே, ஐல் பி ஆஸ்கிங் ஃபியூ கொஸ்டின்ஸ், யூ ஜஸ்ட் ஆன்சர் இன் அ சென்டென்சஸ். ஓகே. ஸோ வாட் இஸ் த பிக்கெஸ்ட் மிஸ்கன்செப்ஷன் பீப்புள் ஹேவ் அபவுட் பிஸ்னஸ்? Misconception, if you could ask me, people think பிஸ்னஸ்மேன் வந்து எனி டைம் வந்து ரிலாக்ஸாக இருக்கலாம், நினச்ச டைமில் வந்து வீட்டிலேருந்து புறப்படலாம், நினச்ச டைமில் வந்து ஆஃபீஸ் போகலாம், எப்போ வேணால் ஒர்க்லேருந்து புறப்பட்டுக்கலாம் அப்படின்றது. தட் இஸ் த பிக்கஸ்ட் மிஸ்கன்செப்ஷன். அப்படி கிடையாது. ஒன் அட்வைஸ் டு தி ஆடியன்ஸ்: ஹாவ் அ கிளியர் விஷன். என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து ஆன்டிசிபேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். ஓகே. ஒன் ஸ்கில் யூ திங்க் தட் அன் ஆண்டர்பிரினர் நீட்ஸ்? Updating your skill with the latest market trend. Where entrepreneur fails? Handling two things. One is time and the other thing is finance. One book நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறது ஒரு ஆண்டர்பிரினருக்கு? Think and Grow Rich by Napoleon Hill. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்றைக்கி நிறைய கற்றுக்கிட்டோம், எப்படி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் வேர்ட்டிகல்ஸ்க்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது, அண்ட் அதில் இருக்கிற சக்ஸஸ், அதில் இருக்கிற லாஸஸ், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது. இட் வாஸ் ரியலி இன்ஃபர்மேட்டிவ் டு டாக் டு யூ ஆன் தேட். அண்ட் ஐ திங்க் இன்றைக்கி ஆடியன்ஸ்க்கும் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட் டிப் சார் சொல்லியிருக்காரு. என்னென்னா, டெப்டில் ஸ்டார்ட் பண்ணாதீங்க, ஹேவ் யோர் மனி அண்ட் தென் ஸ்டார்ட். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே டியூன் ஃபார் மோர் சச் entrepreneurial stories.